வணக்கம். இசைய ரசிக்கிறதுக்கு இசை ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல ஒரு ரசனை இருந்தா மாத்திரம் போதும். ஆனா, இசை ஞானம் உள்ளவர்களோட பேசும்போது, அவங்க சொல்ற இசை நுணுக்கங்கள கேட்கும்போது, நமக்கு பிடித்த பாடல்களை இன்னுமே நல்லா கூர்மையா நம்மளால ரசிக்க முடியுது. அந்த வகையில டாக்டர் தமிழ்செல்வன் பாரதி இவரோட அ ராஜா சாருடைய பாடல்கள் வந்த ராகங்கள், ஜென்ரலா திரை இசையில் ராகங்கள் இதெல்லாம் பத்தி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. எல்லாரும் அடுத்தது நெக்ஸ்ட் எப்போ பேச போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். டாக்டர் ஆப்வியஸ்லி அவர் ரொம்ப பிஸி ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ் நடுவில் நமக்கும் இன்னைக்கு டைம் ஒதுக்கியிருக்காரு. ஸோ இப்போ அவரை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ. நீங்க பாட்டுக்கு டாக்டர் ரொம்ப பிஸி கிசின்னு சொல்றீங்க. நான் டெய்லி ரீல் போட்டுட்டு இருக்கேன். நான் அதை பார்த்து அவங்க நினைக்கிறாங்க சில பேர் என்ன ரீ ஓட்டுற டாக்டர் அப்படின்ட்டு. அப்படிலாம் நீங்க ரீல் வாட்டர் டாக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார். சோ நோ ப்ராப்ளம். ஓ, ஈ வாட்டர் டாக்டர் கிடையாது, ரீல் வாட்டர் டாக்டர். அது ரைட். சி, நம்ம இசை ஆர்வம் இருந்ததுன்னா நேரம் இதுக்கெல்லாம் ஒதுக்க வேண்டியதானங்க. அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஏன்னா நம்மள இதை வாழ வைக்கிறதே இதுதானே. அதனால சோ ராஜா சார் பத்தி என்ன பேசலாங்க இன்னைக்கு? ஏன்னா அதுவும் இப்ப அண்மையில வந்து ராஜா 15 ஒண்ணு நடந்திருக்கேன் இப்போ. ஆமா, பெரிய நிகழ்வு. வெல் டிசர்வ்ட். ஏன்னா அவருக்கு இது செஞ்சிருக்கணும், முன்னாடியே பண்ணிருக்கணும். அவர் சிம்பனி அரங்கேற்றம் பண்ண போதே ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் பின் தேர். நான் லண்டன்ல போய் அதை பார்த்துருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, என்னடா நம்ம ஆளுங்க யாருமே வரல, நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே வரலையே அவருக்கு ஒரு இது கொடுக்கறதுக்கு, ஒரு சியர் பண்றதுக்குன்னு. பட் இப்போ கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் பண்ணிட்டாங்க இப்போ. நீங்க நிறைய அட்டெண்ட் பண்ணீங்களா? நீங்க கலக்கலங்க அது. அது ரெக்கார்டிங்ல அலோவ் பண்ணாங்களா உள்ள இருந்து? ஏதாவது அப்படியே நைஸா எங்களுக்கு அனுப்புவாங்கல்ல? நீங்க சான்ஸே இல்ல, அதெல்லாம் ஒன்றும் அலோவ் பண்ணல. பட் இப்போ எங்க இந்த இது போது பிளே பண்ணி ரெக்கார்ட், நான் இதான் படிச்சேன் இன்னைக்கு, ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களாம். ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சேன். ஐ டோன்ட் நோ ஹவ் ரியல் தட் இன்ஃபர்மேஷன் இஸ். இப்போ அண்மையில நடந்த ப்ரோகிராம்ல ஃபுல்லா சிம்பனியே ப்ளே பண்ணாங்களா அவங்க? அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க, தெரியல. ஆனா நான் பார்த்த பிட்ஸ்ல எல்லாம் அதை காட்டல. ஆனா பிட்ஸ்ல பாருங்க, பிட்ஸ்ல மெயினா எதை காமிக்கிறாங்க? ரஜினிகாந்த் வந்து அரை பாட்டில் பீர் குடிச்சதுக்கே இவர் மட்டை ஆயிட்டாரு, அதான் காமிக்கிறாங்க. அவர் சிம்பனி ப்ளே பண்ண அதை காமிக்க மாட்டேன்றாங்க. இல்ல, மேபி அது பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது ஓடிடி வர வரைக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாமா இருக்கும், தெரியல என்னன்னுட்டு. நீங்களான பெரிய ஆளு, உங்களை ஏங்க அவங்க போயிருக்க வேண்டியதானே, நீங்க ஊடகத்துறையில இருந்து போறேன்ட்டு. இல்லைங்க, இது வந்து நான் வந்து இங்க அனுபவத்துல பார்த்தது. இங்க சென்னையில எப்படி இருக்குன்னா, பார்க்கிங் எல்லாம் ரொம்ப பிரச்சனைங்க. ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி இருக்கா பெரிய பெரிய இடத்துல. எங்கேயோ கார் நிறுத்திட்டு, அது இருட்டுல வேற கண்ணு தெரியாது. இங்க நிறைய ரோடெல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க. இது போயிட்டு வர்றது பெரிய பிரச்சனை நமக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு பிரியாஜி, உங்களுக்கு அந்த ஏஆர் ரஹ்மான் சாரோட ப்ரீவியஸ் கான்சர்ட் அந்த அனுபவத்துல தெரியும். டிக்கெட் நிறைய வித்துட்டு உள்ள இடம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இது வந்து அரசாங்க விழா, அதனால விஐபிஸ் பாலிட்டிஷியன்ஸ் பயங்கர செக்யூரிட்டி எல்லாம். அதனாலயே நான் வந்து நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, பாட்டு கேட்கணும்னா நமக்கு அப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அது இங்க கிடைக்கல. பட் லண்டன்ல ஐ ரியலி ஹேட் அ குட் டைம். நல்லா ஆரம்பிச்சாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அங்க. நானும் ராஜா சார் எல்லாம் அந்த அவரு ராஜகோபுரம் ஸ்ரீரங்கத்துல வந்து இல்ல அந்த நன்கொடை வழங்க வந்திருந்தாருல, அப்ப வந்து ஒரு 20 அடி பக்கத்துல தூரத்துல உட்காந்து பார்த்தேன் நான் அவரை. அதனால அவரை பார்த்திருக்கேன். ரெக்கார்டிங் இல்லாம 1-2 போயிருக்கேன். அதனால இதெல்லாம் ஒரு தூரத்துல நீங்க எந்த பாக்குறதுக்கு கிட்ட இருந்தே நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா இது ரொம்ப பெருமையா இருக்குங்க. நம்மளால ஒருத்தர் போயிட்டு அங்க சிம்பனி இசை என்ன கலக்குன்னு கலக்கிட்டு வந்திருக்காருல்ல. அதுதான் அன்னக்கிளியில வந்து 76ல அவருடைய ஜேர்னி, அதாவது ஜேர்னி இன் தி சென்ஸ் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். அதுக்கு முன்னாடி அவர் இசைத்துறையில தான் இருந்தார். சின்ன வயசுல இருந்தே இசையில தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த அன்னக்கிளிங்கிறது அவர் எல்லாருக்கும் அவரை அறிமுகப்படுத்திய ஒரு பாயிண்ட் அது. அன்னக்கிளியில வந்த பாட்டு கொஞ்சம் அன்னைக்கு அதுல கொஞ்சம் டெல்வ் பண்ணலாமே. அந்த பாடல்கள் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருடைய எவல்யூஷனும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல அன்னக்கிளி ஆல்பம், ஆல்தோ இட் வாஸ் சச் எ ஹிட், ஆக்சுவலி அதுல 4 பாட்டு தான். இட் வாஸ் நாட் லைக் இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அந்த ராஜா சார் அந்த பழைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்தோம்னா அவர் பஞ்சோர் ராஜ்ல இந்த டியூன்லாம் அவர் வாசி காமிச்சிருக்காரு. இது ஃபோக்கிஷ் டியூன்ஸ் இது எல்லாமே. அவர் பஞ்சாப் ராசால இதை கேட்டு இதுல அவர் ஹார்மோனியத்துல வாசியதுலயே அவ்வளவு கிறங்கி போய் இல்ல இது நான் வேற ஒரு படம் பண்றேன், நானு அந்த படம் வேற டியூன், இதுக்காக ஒரு மியூசிக்கல் பேஸாக பண்ணலாம்னு சொல்ற அளவுக்கு இந்த டியூன் அவர் வாசி காமிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
அந்த டியூன். ஏன்னா நார்மலா இப்ப ஒரு மியூசிக்கல் படம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம உடனே நினைப்போம் ஒரு 10 பாட்டு இருக்க போறது அதுல அப்படின்ட்டு. ஆனா பஞ்சு சார் அதெல்லாம் பண்ணவே படல, 4 பாட்டு. அது என்ன பாட்டே கலப்பிச்சு. அன்னக்கிளியே உன்னை தேடுதே வந்து ஒரு சேட் வெர்ஷன் இருக்கு, டிஎம்எஸ் அவர் பாடியிருந்தார் அது. பட் சேம் டியூன், ஆர்கெஸ்ட்ரேஷன் வாஸ் டிஃபரெண்ட், பட் த டியூன் வாஸ் த சேம், மெலடி வாஸ் த சேம். ஸோ எசென்ஷியலி 4 பாட்டு தான் இந்த படத்துல. அந்த 4 பாட்டுமே வந்து நான் என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் பார்த்ததுல எனக்கு என்னன்னா, சொந்தமில்லை பந்தமில்லை அது வந்து சோக பாட்டு. அதர மீதி எல்லாமே வந்து அந்த நட்டபைரவி ஸ்கேல்லயே போட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. நீங்க அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா அவர் என்ன அது இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஆச்சரியமான மேட்டர். இப்ப மத்த மியூசிக் டைரக்டரோட இன்ட்ரடக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நம்ம வந்து விதவிதமான ராகங்கள், விதவிதமான ஸ்கேல், அதுவும் மேஜர் ஸ்கேலே யூஸ் பண்ணாம இந்த படத்துல அவர் பாட்டு போட்டிருக்கா. அதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேஜர் ஸ்கேல் மகிழ்ச்சிகரமான ஒரு ஸ்கேல் அது. அதெல்லாம் இல்லாதபடிக்கு அந்த அன்னக்கிளி ஒன்ன தேடி கரகர பிரியா மாதிரி அதுல முதல் தாவும் வரும். அதுல நான் மோஸ்ட்லா அவர் யூஸ் பண்றது வந்து 2வது தெய்வம் தான் யூஸ் பண்ணிருக்காரு, அந்த ராகம். அப்புறம் வந்து மச்சானா பாத்தீங்களா வந்து நடபைரி மாதிரி மைனர் ஸ்கேல் அது என்ன கிளாசிக்கா. சொந்தமில்லை பந்தமில்லை அது அப்கோர்ஸ் இந்த மாயா மௌலக பகுலாபரணம் அந்த மாதிரி ஒரு ஸ்கேலு. அந்த மாதிரி அவ்வளவா இல்லவே இல்லாதபடிக்கு காம்பினேஷனே இல்லாதபடிக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போட்டு அதை அப்படி பட்டையை கிளப்பி விட்டுருக்காரு. மற்ற டைரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ரோஜாலாம் பார்த்தோம்னா அது ஒன்னொன்னு ஒரு மாதிரி வருது. ராமன் சார் ஏன்னா கனடா போட்டிருக்காரு, என்னென்னமோ ராகம் எல்லாத்தையும் கொண்டுட்டாரு அந்த தேசம். ஆமா. சோ நார்மலா நீங்க அந்த மாதிரி தான் நினைப்பீங்க, ஒரு புது டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆக போறானா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும்ல, பிகாஸ் தே ட்ரை டு டு தேர் பெஸ்ட் அந்த மாதிரி. ஆனா இவரு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். இப்ப அந்த 50 விழால வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா, ராஜாதி ராஜால அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருந்தாரு, படம் 175 நாள் ஓடும் போயாது அப்படின்ட்டு சொன்னாருன்ட்டு. அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு அவருக்கு. இந்த 4 டியூன்லயே ஐ திங்க் அந்த அன்னக்கிளி ஒன்னு தெரியுது அவங்க அம்மா பாடின டியூன் அதுதானே அது. அப்புறம் நான் வந்து அவர் அந்த தேன் சிந்து தேவானம் கூட அவர் போட்டதா நான் நினைச்சேன். பட் அது அவர் டியூன் போடல போல் இருக்குல்ல. அது அவர் வந்து அவர் அசிஸ்டண்டா இருந்து அதை அந்த டியூன் வந்து இவருக்கு சொல்லிட்டு அவர் ஜிகேவி போயிட்டாராம். இவர் வந்து அதை வாசிச்சு காமிச்சு கவியரசர் கிட்ட அந்த வரிகள்லாம் வாங்கியது இவர். அதை பத்தி அவர் ஒரு வீடியோ எல்லாம் பேசியிருக்காரு. ரொம்ப எப்படி நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் படத்துல அது கல்யாணி எல்லாம் அவர் மன்ன ராஜா சார். சோ நான் நினைச்சேன் சரி இது வந்து அவர் ராஜா சார் போட்ட முதல் பாட்டு வந்து தேன் சிந்து தேவா இருந்ததுன்னா நான் நினைச்சேன் சரி அங்க அதுல கல்யாணி எல்லாம் அவர் காமிச்சிருக்காருன்னு நினைச்சேன் நானு. பட் சோ கல்யாணி அவர் போடலையா அந்த டியூனு? இல்ல. ஆனா அந்த படத்துல வேற ஒரு பாடல், ஒரு பொன்னையா ஏதோ ஒரு அம்மன் பாட்டு ஒண்ணு, அது வந்து அவர் தான் அதுக்கு மியூசிக் ஃபுல்லா போட்டாருன்னு கவிஞர் முத்துலிங்கம், அவருக்கும் அது முதல் படம் பொண்ணுக்கு தங்க மனசு அந்த படம். அவர் சொன்னதா வந்து நான் படிச்சிருக்கேன். கவிஞர் முத்துலிங்கம் சொல்லியிருக்காரு இந்த பாட்டு வந்து ராஜா தான். சோ அதுதான் அன்னக்கிளிக்கு முன்னாடி அவர் போட்ட பாடல் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு It will be very curious to see அந்த பாட்டு அது எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இதுல வந்து கிளீனா வந்து சும்மா அந்த 20வது மேலகத்தா ராகம் மைனர் ஸ்கேல் அதுதான், அதுல ஒரு பாட்டு. அப்புறம் 22 கர பக்கத்து ராகம் அது அதுல ஒண்ணு. அப்புறம் இந்த வகுலாபரணம் அது 14வது ராகம், அதுல இந்த சொந்தமில்லை பந்தமில்லை அது போட்டுட்டு அப்படியே விட்டார் அவரு. அவர் பின்னாடி வந்து கனாபனான்னு கலக்க போவது யாருன்ற மாதிரி அவர் வந்து சங்கராபரணம் கல்யாணி ராகம் அதெல்லாம் அவர் தொடவே இல்லை அவரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். அது இது ஒரு மியூசிக்கல் படம்னு பஞ்சு அருணாச்சலம் ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு மியூசிக்கல் படம் எடுக்க போறேன், அதுல வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு நினைப்போம் ஒரு 10 பாட்டு 12 பாட்டுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 4 பாட்டு 4 பாட்டுல அவ்வளவுதான் செஞ்சுரி கலக்கல்ல. பட் அந்த ராக்காயி மூக்காயி அந்த பாட்டுல வந்து நடுவுல வந்து அந்த லாலி லலி லாலி லலி அது ஒரு மதிமாதி டச் இருக்கு அதுல. அது அந்த பாட்டுல ஒரு சேஞ்ச் வரும். மத்தபடி எல்லா நட்டபெரிய ஸ்கேல்லயே இருந்துட்டாரு மத்த. கரெக்ட் நிஜமா அதுதான். அதுல வந்து பென்டடானிக்கா 5 ஸ்வரத்தோட மதிமாதி மாதிரி ஒரு டச் வரும். பின்னாடி அவருக்கு சோலை குயில எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சோலை குயில போட போறாரு அவரு. எவ்வளவு மதிமாதி போட, எஜமான் காலடி சிபிக்குள் முத்துல ஒரு மதிமாதி அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. அதெல்லாம் அவர் அது அப்படி மைல்டா காமிக்கிறாரு ஒரு சின்ன இன்டர்வியூல. ஆனா இந்த அன்னக்கிளி பாட்டெல்லாம் நிஜமாவே இல்ல, ஜஸ்ட் பினாமினல். அது வந்ததுல அந்த பேங்க் முதல்ல 1-2 வாரம் அது ஒழுங்கா படம் ஓடலாம் கேள்விப்பட்டேன். கரெக்டா? அந்த படம் ஓடாத இருந்து பட் அதுக்கப்புறம் இப்ப மாதிரி எல்லாம் வந்து யூடியூப் ரிவ்யூ அதெல்லாம் அப்ப கிடையாது. சோ வேர்ட் ஆஃப் மவுத்ல அது அப்புறம் பிக்கப் பண்ணி நல்லா ஓடினதா தான் கேள்வி அது. சரி, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்த பாடல்களை ஒரு டெப்த்ல பார்க்கலாம். எனக்கு வந்து நீங்க இப்போ இந்த இது சொன்னீங்க இல்லையா, அன்னக்கிளியை உன்ன தேடுது அந்த பாட்டு வந்து
நட்டபைரவி ஸ்கேல்ல ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே கரஹர பிரியா ஸ்கேல் உள்ள நுழையிற மாதிரி எல்லாம் அங்கங்க பார்த்தேன். நீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், ஆடியன்ஸ் கொஞ்சம் புரியட்டும். இந்த 2 ஸ்கேலுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, என்ன ஸ்வரம் மாறுது, அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே ஓகே, அதை கொஞ்சம் ஸ்வரமாக பாடி காமிக்கிட்டுமா நானு? ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ். மக்களுக்கு பயங்கர போர் அடிக்க போகுதுங்க. இல்ல இதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இல்ல இது வந்து அவர் ஈல போட்டிருக்காருங்க. இல்ல இதுல இன்னொரு ஆச்சரியம் இந்த படத்துல என்னன்னா, எல்லாமே 3 கட்டை, எல்லாம் 4 பாட்டுமே எல்லாம் 3 கட்டையில போட்டுட்டு, அதெல்லாமும் ஆச்சரியம். நார்மலா வேற சிங்கர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வேற கீலாம் மாறும். ஏசுதாஸ் வந்தாருன்னா ஒரு கீ போடுறாங்க, மனோ சார் வந்தாரு, எஸ்பி போட்டாருன்னா, ஸோ எல்லா பின்னாடியே ராஜா சார் அப்படிதான் நிறைய கீழே மாற்ற ஆரம்பிச்சாரு. பட் இதுல நேரா எல்லாம் ஈக்கி ஒன்னே 3 கட்ட சுத்தியில எல்லாம். அதுல இங்க பாருங்களேன், அதுல இன்ஃபேக்ட் இன்னொரு ஃபன்னி திங் என்னன்னா, மச்சானா பாத்தீங்களால வர்ற அந்த ப்ரீலூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹம்மிங், அதை பாடிட்டு நீங்க வந்து அன்னக்கிளி ஒன்ன தேடு பாட்டு எடுக்கலாம். நீங்க அன்னக்கிளி ஒன்ன தேடு வர்ற ப்ரீவியஸ் அந்த ஹம்மிங்ல இந்த மச்சான, ஏன்னா எல்லாம் பக்கத்து ராகம் தானே. ஆமா ஆமா. இங்க பாருங்க, அது ஸ்வரமா பாடிக்கிறேன். பரிசானி சானி தாமா பா ரிகமா பம்மா கரி கரி காரி நீசா. அதுவும் அந்த எக்கோ எல்லாம் இல்ல அவரு அங்க வந்துடுது. மச்சான, நீங்க மச்சான பாத்தனங்களை எடுக்கணும்னா அங்க போயிடலாம் நம்ம டக்கிட்டு. அதே மாதிரி மச்சான பாத்தீங்களா வர்ற அந்த ஹம்மிங், அது சொல்லுங்க நீங்க குயிக்கா. இல்ல ஸ்ருதி கொடுங்க. இதான் 3. லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ அந்த கிளி ஒன்ன தேடு. It's really pretty. ஏன்னா அது சா 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 மா சா 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 ப ம ப சா 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 ம க ம மா க ரி அப்படிலாம் வந்துட்டு பத ப ம க ரி க ம க ரி ச ச ச. அதான் அது அன்னக்கிளியோட ஸ்வரங்கள் வந்து. அதுக்கு முன்னாடி பிரியாஜி ஒண்ணு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் நம்ம மக்களுக்கு. சரி, நிறைய பேர் என்ன வந்து என்ன கேக்குறாங்கன்னா, சார் இது ராகம் அப்படின்னா என்ன, ஸ்கேல்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நம்ம ராகம் சொன்னோம்னா இந்த நடபைரவி கரர்பி அப்படின்னு சொன்னோம்னா பியூரா கர்நாடிக் இசை பாடுறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன, அவங்களுக்கு இது புரியாது. இதெல்லாம் என்னடா இது கரர்பியாசோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கரர்பியானா நீங்க வந்து கமக்கம்லாம் சேர்க்கணும். ஸோ நான் இப்ப எப்படி மக்களுக்கு சொல்றேன்னா, இந்த ஸ்கேல்ன்றது வெறும் அந்த ராகத்துல எந்தெந்த நோட்ஸ், வெறும் ஸ்வரங்கள் மாத்திரம். அதை நான் இப்ப வேற என்னோட ஒரு பதிவுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதுற மாதிரி. ஏன்னா கேபிட்டல் லெட்டர்ல அந்தந்த ஆல்பாபெட் எப்படி இருக்குன்னு பளிச்சுன்னு மக்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏனா எப்படி இருக்கும், பீனா எப்படின்னு கேபிட்டல் லெட்டர் இது. ராகங்கள் என்ன சேர்ந்து எழுதுற மாதிரி. ஏன்னா அந்த ஒரு ராகத்துக்கு ஒரு கமக்கம் வரும். அது எப்படி வேணா நீங்க சேர்த்து எழுதலாம். ஒவ்வொருத்தரோட கையத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அது மாறும்ல. அதனாலதான் அது ராகம்ன்றது அந்த மாதிரி, ஸ்கேல்ன்றது அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே இது கரர்பியா ஸ்கேல், நடபைரவி அப்படின்லாம் பேசுறோம்ல, அது அந்தந்த ஸ்கேல், ராகம் கிடையாது. ஏன்னா அது ராகம்னு வரணும்னா இப்ப கரர்பியா பாருக்கலாம், இப்படிலாம் வருதும். இந்த கமக்கெல்லாம் ரிகமா, அந்த ரிகமா போறதுலயே அந்த மாதிரி அழகெல்லாம் காமிக்கலாம். அதே ஸ்கேல்னா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், ரிகமா அப்படின்னு பிளெயினா. சோ இப்ப அன்னக்கிளி ஒண்ணு தேடுது சொரமா பாடணும்னா பதபமகரி கமகரி சசசா சகக சகமம பபா பதபமகரி கபமகரி சசசா. அதுதான் அதோட சொரங்கள். அப்புறம் இதுல சரணத்துல தான் அவர் வந்து அந்த தாளா மாறுது. பதனிதனி பப்பமா பதனிதனி நிதபமா மம்ம பதத பப்ப பதனி நீ ததனி சரி நிசா பதனிதனி பப்பமா பததிதனி நிதபமா மம்ம பதத பப்ப பதனி நீ ததனி சரி நிசா. புள்ளி போட்ட அங்க வந்து பாப்பா சா, அங்கெல்லாம் அந்த எஸ்ஜானிக்கு ஒரு எக்கோ எஃபெக்டோட என்ன அட்டகாசம் இல்ல. பாபா சாரி தனி தனி பதபமகரி கமம பப்ப பதபமகரி கபமகரி சசசா
சககாக சகமமப்பமகரி சசசா அடாதமா போகுதுல ஸ்வரமா இது. ஸோ அங்க அந்த கரப்பியால வர்ற அந்த சரண்ட்ல வர்ற தாளமே ரெண்டாவது தான். பாட்டு ஸ்டார்டிங்ல மாத்திரம் வர்ற அந்த தான் வந்து முதல் தான். அதுதான் நடபைரவி தான். அப்படி மைனர் ஸ்கேல் தான். சோ இந்த இதே போல அந்த இன்னொரு பாடல் மச்சான பாத்தீங்களாமுமே ஃபுல்லாவே நட்டபைரவி ஸ்கேல்ல தான் போட்டிருக்காரு இல்லையா? அது ஃபுல்லாவே நட்டபைரவி ஸ்கேல் தான். ஏன்னா அதுல வந்து தெய்வத மாறா மாதிரியே தெரியல. இப்ப அதை பார்க்கலாமா நம்ம? மச்சான பாத்தீங்களா பாதா பாப்பா மம்மா. அப்புறம் அதுல வர அந்த இடை இசையில சரி சரி கரி கம கமப்பா மலவாழ தோப்புக்குள்ள அங்க வந்து இது வந்து முதல்ல சரி சரி கரி கம கமப்பா அங்க விட்டார்ல. அப்புறம் மபா 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 மபாத பதனி தனிசா அங்க அங்கே எடுப்பாரு. சரி சரி கரி கம கமப்பா அப்படி போயிட்டு அப்புறம் மபா மபாத பதனி தனிசா மலவாழ தோப்புக்குள்ள தரரி மகரி ரீரி ரீ மகரி ரீரி நிச நிசா சா 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 ரிகரி சனி நிச நிசா சா 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 மச்சான பாத்தீங்களா பாத பப்ப மம்மா. அங்கதான் வந்து அங்கெல்லாம் தான் வர்றது எல்லாமே வந்து முதல் தெய்வம் நடபைரி. அதான் மைனர் ஸ்கேல் இது. பபதா பப்ப மம்மா சரி சரி கரி கம கம பபதா பப்ப மப மபத பதனி தனிசா. பியூட்டிஃபுல். அது பட்டை கிளம்பி இருப்பார். சின்ன சி நீங்க பாடும்போது தெரியுது ரெண்டும் ஒரே ஸ்கேல்லானும் இந்த பாடல்கள் எவ்வளவு வேரியேஷன் இருக்கு. நமக்கு கேட்கும் போது இதுவும் அதுவும் சேம்ங்கிற ஒரு ஃபீலிங்கே வரலையே அந்த. இல்லங்க அது பாரு இந்த ஸ்கேலை வச்சு அவர் ஆயிரக்கணக்கான பாட்டு இப்போ ஹவு டு நேம் இட்ல நான் அது அது இல்ல இந்த அன்னக்கிளி ஒன்ன தேடுதோட சுரங்களையே அது பாபா மகரி மகரி சாசா பாசா சாரிகரி இதை வச்சு ஆயிரக்கணக்கான பாட்டு போட்டிருக்காருங்க அவரு. இந்த ஸ்கேல் சி அந்த கரர்பியா நடபேரி அதுல அந்த டோரியன் மோட் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்புறம் அந்த நடபைரி இது மைனர் ஸ்கேல். மைனர் ஸ்கேல்லாம் எல்லாம் பாட்டே போட முடியாது. நீங்க அவ்வளவு பாட்டு ஆயிரக்கணக்கான பாட்டு போட்டு ஒன்னு ஒரே ஸ்கேல் தான் பேரே தவிர அதுல கனா அப்பனா வேரியேஷன் எவ்வளவு டியூன் என்ன பாபா மகரி மகரி சசா பாசா ரிகரி சரி கரி கரி கம கரி கரி சரி கரி கமனி சரி கம பத பப்பா மகரி மகரி சசா பாசா. இந்த பாட்டு ஆக்சுவலி எனக்கு நீங்க இது பாடும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது அவரோடத. தென்பாண்டி சீமையிலே தேர்தலும் வீதியில ஆண் போல வந்து ஏன்னா இந்த இதுல வந்து அந்த பின்னாடி ஒரு வருமே அது சேம் அதுல அந்த பாட்டு வரும். அதே நான் இங்க கையில முன்னாடி ஒரு கீபோர்டு வச்சு வாசிருக்கேன். பாப்பா மகரி சரி கரி அந்த மாதிரி அது. சோ எல்லாம் ஒரே ஸ்வரம் தான். சால இருந்து பால இருக்கிற 5 ஸ்வரத்தை வச்சு எத்தனை டியூன் பட்டை கலப்பி இருக்காரு. ஆனா அதுல வந்து கொஞ்சம் வேற்றுமைப்படுத்துறது வந்து அந்த சொந்தம் இல்லை பந்தம் இல்லை தான். ஆமா ஆமா அது வந்து அந்த பாட்டு வந்து நான் ரொம்ப நாள் வந்து மாயமாளவுகளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பல்லவி வந்து ஐ திங்க் மாயமாளவுகளையில தான் வருது அது. பட் அப்புறமா சரணம்ல வகுலாபரணத்துக்கு போறாரு. பேசிக்கலி ஐ மீன் அகைன் ஒரு நோட்டோடைய வேரியேஷன் இல்லையா? அதுல என்ன நோட்டு மாறுறது? அதுவும் நீ தான். அதுல வந்து தா வேரியேஷன், இதுல வந்து நீ இல்ல தாவும் பின்னாடி மாத்தி சக்கராகம் மாதிரியும் வரும். ஏன்னா அதெல்லாம் பக்கத்து பக்கத்து ராகங்கள். அது வகுலாபரணம் 14 மாயமாளகவுல 15 சக்கராகம் 16 அவர் அந்த மாதிரி எல்லாமே பண்ண. ஏன்னா அங்க பாருங்களேன் சொந்தமில்லை பந்தமில்லை பாடுது ஒரு பறவை அதுதான் அந்த மாயமாளகோட நீ சரி காரி சரி காரி சரி சனி பசல சரி காரி சரி காரி சரி சனி ககமா. அது வந்து அச்சோ எனும் கீதம் அக்கோ அக்கோ அப்படியா? அப்படின்னா அக்கோன்னு என்ன அர்த்தம்? அது கிளியோட இது மொழி.
அவ அன்னக்கிளி இல்ல, அந்த ஹீரோயின் பேரு அன்னக்கிளி. அந்த கிளி பாடுற மாதிரி அந்த எல்லா பாட்டுலயுமே அந்த ஒரு கிளி சத்தம் வரும் அந்த படத்துல. ஏங்க இல்ல பட் கிளி சத்தம் வரும், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அக்கா கோன் எந்த கிளியும் கத்தி நான் கேட்டது இல்ல. அது லாலாக்கு டோல் டப்பி மாதிரி இருக்கு. அதான் அந்த லாலாக்கு டோல் டப்பிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா? அது என்ன அர்த்தம்னே புரியாது. அந்த மாதிரி ஏதோ அடிச்சு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இப்போ எவ்வளவோ வந்துடுது. அதெல்லாம் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ்லாம் அதுல வந்து கிங் ஆயிட்டாரு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு பாடல் போடுறதுக்கு. பட் இது அக்கக்கோ தான். அக்கக்கோன்னு கிளி பேசுங்கிற மாதிரி யாருக்கு தெரியும்? அது ஆனா நிஜமா யாருங்க அக்கோ எனும் ஞான ககமா கமகரி சனி பசரி காரி சரி காரி சரி சனி. அதுவும் அந்த அழகா அந்த மாயமகளோட 3வது நிஷாதம் அதுல போய் நீ நீ சாரி சா பயங்கர பேத்தோஸ் இது. அதே மாயமகளே இது வந்து 76ல வந்தது இல்லையா இந்த படம். 77ல முதல் 77 இயரோட முதல் ரிலீஸ் வந்து தீபம். அதுல இதே மாயமகளேல சிவாஜிக்கு போட்டிருந்தாரு. அந்த புறத்தில் ஒரு மகாராணி. அது ஒரு கிராண்ட் மாயமகளே. அது அவர் எவ்வளவு சிவாஜி சாருக்கே நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு மாயமகளே ஞாபகம் வருது. இதுல அன்பே நான் கண்டேன் கதை நாயகி, அது என்ன படம்? அது சாதனைன்னு ஒரு படம், ஏஎஸ் பிரகாசம். அது இன்ஃபேக்ட் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாதுமா அந்த மாதிரி காமா பா 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 பாத பாத மகரி அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் மாமலர்கள் எக்கச்சக்கமா போட்டிருக்காங்க பின்னாடி. ராகவேந்திரல ஒரு பாட்டு. ஆமா. அது அந்த மாயமாளுகளையில பயங்கர பாத்தோஸும் கொடுத்திருக்காரு, செம்ம ரொமான்ஸும் கொடுத்திருக்காரு. அந்த ராகத்தை அந்த டூ டைப்ஸ்ல ஹி இஸ் யூஸ்ட் இல்லையா? ஆமா, பின்னாடி அதுல கண்ணாபுரம், அப்புறம் பியூர் வகுலாபுரம்லாம் அவர் பின்னாடி யூஸ் பண்ணாங்க. இதுல வந்து நடுவுல லெட் அஸ் ஆக்சுவலி குவிக்லி லுக் அட் தி சரணமோட ஸ்ருதி, ஐ மீன் ஸ்வரங்கள். சரணம் எப்படி வரும் இதுல? கோவில் உண்டு, தீபம் உண்டு, தெய்வம் உண்டு, மலர்கள் உண்டு, பூஜை மட்டும் காண வரம் இல்லையே. பாப பத நீத நிதா பாப பத நீத நிதா பாத பம கம பா அப்படி போகுது. பத பதாபமா அந்ததா வந்து 2வது தான் சக்கரவாகதா. அது ஓகே 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 சூப்பர். சினிமால என்ன மக்கள் வரும்போது என்ன கச்சேரி கேட்க வராங்க, அவங்க வந்தாங்க ஜாலியா வந்து படத்தை ஜாலியா என்ஜாய் போட்டு. ஸோ இந்ததா வந்தா என்ன அந்ததா வந்தா என்ன. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா அதெல்லாம் இருந்தது. இந்த நட்டப்பரிவு ஸ்கேல்லயே செம்ம ஒரு பெப்பியாவும் இதுல போட்டிருக்காருல, அந்த அடி ராக்காய் மூக்காய் மெத்துப்பல். அது வார்த்தைகளை எப்படி எழுதி அது பாடினாங்க, பயங்கரமா இருக்கும். அதுவும் அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய விருந்துகிறதெல்லாம் எப்படி இருக்கணும்னு என்ன பண்றது. அந்த பாட்டுல அந்த என்ன சொல்றது, இடிக்கிற சத்தம், அந்த ஒரு கொட்டைய உடைக்கிற சத்தம், எண்ணெயில பொறிக்கிற சத்தம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்போலாம் வந்து ஐ டோன்ட் நோ சவுண்ட் இன்ஜினியரிங் எப்படி சுமாரா தானே இருந்திருக்கும் அந்த காலத்துல. ஆமா, இல்ல நடுவுல வந்து கண்ணாபுரம் மோர்சிங் எல்லாம் அவர் யூஸ் பண்ணாரு. அதுல அது 3 கட்டையில தான் போட்டிருக்காரு அவரு. சமமம்ம சமமம்ம பாதாமா சமமம்ம சமமம்ம பாதாமா கக கக ககமா நம்ம வீட்டு கல்யாணம் கக கக ககமா சமமம்ம சமமம்ம பாதாமா சமமம்ம சமமம்ம பாதாமா நீ 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 தனி நீ நீ தனி தப கக நீ 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 தனி நீ நீ தனி தப கக 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 ககமா நம்ம வீட்டு கல்யாணம். சரணத்துல வந்து கரர்பியாவோட 2வது தாளம் வருது. கமா நீதா நீதா பப்ப பப்ப தபம கமா நீதா நீதா பப்ப பப்ப அப்படி கமா நீதா நீதா பப்ப பப்ப தபம கமா நீதா நீதா பத நிசா ரீரி சரி சனி நி 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 ச ச ச ரீரி சரி சனி நி 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 ச ச ச அங்க ஆமா சாரி தானி சாரி தானி சாரி தானி தப்பா பாதவம்ம 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 கரீசா சமமம்ம சமமம்ம. சூப்பர் சூப்பர்.
இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபினாமினலா இருக்கும். அது வந்து அது வீணையா கிட்டாரான்னு தெரியல. அந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு. நிஜமாவே ஐ எம் ரியலி நாட் ஷுர் வெதர் இட் இஸ் வீணா. சில இடத்துல முதல்லலாம் வீணை மாதிரி இருக்கு. அப்புறம் அது என்ன எலக்ட்ரிக் கிட்டார் மாதிரி விளையாடுது. அது என்ன எப்படி என்னத்த போட்டாருன்னே தெரியல அதுல. எம்எஸ்வி போடாத போக்கா அவர் வந்து வேற டைப். அது அவர் ஒரு இசை உலகத்தில் அவர் ஒரு பெரிய ஜாம்பவான். இது வந்து வேற ஒரு ஃபீல் வருது. அந்த ரெக்கார்டிங் ஸ்டைல் கீழு அந்த எக்கோ இவர் சேர்த்தது எல்லாத்துலயுமே வந்து வேற ஒரு ஸ்டைலு. மியூசிக்கு தான் நம்ம படத்தோட ஹீரோன்ற மாதிரி ஆகி நான்லாம் 1980s எல்லாம் வந்து சினிமா ஹீரோவை பார்த்து படத்தை போறத கூட மாறி போய் ராஜா சார் இருந்தாலும் அவ்வளோ கேரண்டடா போய் உட்காரலாம், பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் மாதிரி தான் இருந்தது. அதனால அதெல்லாம் பத்தி இன்னைக்கு நேமா பேசுறது ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி. ஸோ வெரி நைஸ். இன்னைக்கு வந்து நாம ஸோ வி கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஒரு கொஞ்சம் டெப்த் உள்ள போனோம்னு நினைக்கிறேன் அன்னக்கிளி படத்தோடைய பாட்டுக்கு. இந்த மாதிரி ஐ திங்க் ஃபியூச்சர்லயும் வி வில் டூ இன்னும் அவருடைய ஒரு ஃபுல் ஆல்பம்ஸ், மேபி நாட் ஃபுல் ஆல்பம் பட் அட்லீஸ்ட் ஒரு குட் பாடி ஆஃப் ஒர்க் அந்த மாதிரி எடுத்து நம்ம பேசலாம் அவருடைய பாடல்கள். அது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கிடைக்கும். அதாவது ராகம் யூஸ்வலா நம்ம வந்து இந்த ராகத்துல இந்த பாட்டு அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் அப்ரோச். அந்த மாதிரி இல்லாம நம்ம முதல்ல பாட்டு எடுத்துப்போம், அதோட ராகம் என்னங்கிறது பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுல we can continue ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணலாம். நம்ம இதை பண்ணலாம் கட்டாயமா பிரியாஜி. அதுலயும் நம்ம இந்த பதிவுல நம்ம தெளிவா வந்து மக்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம். ராகம்னு நம்ம பேரை சொன்னோம்னா நீங்க வந்து ராகம் நினைச்சீங்கன்னா ராகம்ன்றது வேற. அது ஏன்னா ராகம்னு சொன்னாலே வேற. இது ஸ்கேல். நம்ம வெறும் நோட்ஸை வச்சு அது என்னென்ன ஆல்பபெட்டால எழுதப்பட்டிருக்கு அந்த மெலடின்னு அந்த ஆல்பபெட்ஸ் அந்த எழுத்துக்களை நம்ம அனலைஸ் பண்றோமே தவிர அந்த எழுத்துல சேர்த்து எழுதின எழுத்துக்கள் அனலைஸ் பண்ணலாம். அதுதான் ராகம் மாதிரி மாறுது. ஏன்னா அதுல அந்த கமக்கம்லாம் வரணும். அந்த மாதிரி பாடல்களும் இருக்கு இல்லையா? ராகமா போட்ட பாடல்களும் இருக்கு, அந்த மாதிரி பாட்டும் இருக்கு, இந்த ஸ்கேல்ல போட்ட பாடல்களும் இருக்கு. சோ நம்ம அதை நம்ம வந்து கிளீனா வேறுபடுத்தி சொல்லிடுவோம். கரகர்பியா ஸ்கேல் அப்படின்னு சொல்லிடுவோம், கரகர்பியா ராகம்னு சொல்லிடுவோம். கரெக்ட். அந்த மாதிரி ரொம்ப என்ஜாயபிள் பிரியாஜி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. நிறைய இந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம. தேங்க்யூ. அண்ட் ஆடியன்ஸ் நீங்க வந்து அடுத்தது நாங்க எந்த ஆல்பம் பேசணும் அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. ஸோ டாக்டருக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ வில் மீட் அகைன். ஆமா எல்லாம் ஈதாங்க ஓட்டிட்டு இருக்கேன். கூப்பிடுங்க நல்லா ராஜா சார் பேசுறதுக்கு பத்தி டைம் ஒதுக்கிட்டா போச்சு, பேசலாம். தேங்க்யூ. பாய். பாய்.